ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள்ல எதை பத்தி நம்ம பேச போறோம்? அதுக்கு முன்னாடி வீல்ஸ் ஆன் டேபிள்ல ஒரு டிஃப்ரெண்டா மொட்டை மாடியில வச்சு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் Q&A அப்படிங்கிற எபிசோடு வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எவ்ரி வீக் இருக்கும்னு. அதோட எபிசோடு தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு 3வது எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லாஸ்ட் வீக்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குமுலேட்டிவா கலெக்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோல நாங்க பண்றோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரகாஷ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா அந்த டயர் ஏஜை பற்றி கேட்குறாரு. நான் வந்து கார் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. காரோட டயருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கிலோமீட்டரா இல்லை ஏஜா? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா இது நிறைய பேர் நம்ம கிட்ட கொஸ்டின் வந்து டிஎம் பண்ணியும் மெயிலையும் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு மேபி அப்ராட் போயிருப்பாங்க, இல்ல ஊர்ல காரை நிப்பாட்டிட்டு இங்க வந்து இருப்பாங்க, யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஏஜ் அப்படிங்கிறது கூடிட்டே இருந்திருக்கும். ஒரு டயருக்கு லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உங்களோட டயர்லயே வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயரை வந்து நீங்க மாத்தணும். ஏன்னா அந்த ரப்பரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து வீக்கா இருக்கும். சைட் வால் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அப்ப நிறைய கிராக்ஸ் விழுகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க திருப்பி நீங்க ஹைவேல டிரைவ் பண்ணும்போது அது பஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால எப்படி எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கோ, இந்த ரப்பருக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுதான் அந்த 5 to 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஓட்டவே இல்லைன்னா கூட வேற வழியே கிடையாது, நீங்க வந்து உங்க டயரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு தனசேகரன் இவர் என்ன கேட்கறாங்க, அதே டயர்ல இந்த நார்மல் டயருக்கும் ரேடியல் டயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இதுல நார்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயாஸ்ட் டயர் ஆர் ரேடியல் டயர். இந்த ரேடியலுக்கு முன்னாடி வந்ததான் பயாஸ்ட். நம்ம ஏற்கனவே வந்து சியட்டோட ஃபேக்டரி டூர் வந்து ஒன்று போட்டிருந்தோம். இன்னும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அதை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு டயர் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கறது ரொம்ப கிளியரா காமிச்சிருப்போம். அதுல வந்து நம்மளோட டயரை சுத்தி உள்ள வந்து கம்பியை வச்சு அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லா டைப் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கட்டு கம்பின்னு சொல்றோம்ல, அது மாதிரி சின்னதா ரொம்ப தின்னா ஒரு கம்பி, அதுல ரப்பர் கோட் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உள்ள அதை லே பண்ணிருப்பாங்க. அது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறதா இந்த பயாஸ்டா இல்ல அப்படின்னா இந்த ரேடியலா அப்படிங்கிறது. ஸோ ரேடியல் அப்படின்னா இப்படி கிறிஸ்கிராஸா வந்து அந்த கம்பி வந்து உங்களுக்கு இருக்கும். அப்ப த்ரூ அவுட் அந்த டயர்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து இப்படி கிறிஸ்கிராஸா பின்னி இருக்கும். சரியா? இது பயாஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரேடியல்ல நம்ம பஞ்சர் ஆனாலுமே வந்து கொஞ்ச தூரம் நம்மளால டிரைவ் பண்ண போக முடியுது இல்லையா? அது முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரிங்கோட அந்த கிறிஸ்கிராஸ் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இதே பயாஸ் டயர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க எங்க ஆச்சோ அங்கேயே காத்து வந்து இறங்கிடும். இப்ப வர்ற மோஸ்ட் ஆஃப் த கார் டயர்ஸ் வந்து ரேடியல் டயர்ஸ் தான். அந்த ரேடியல் அந்த டயரோட ஸ்பெக் மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க 195, 55, R16, R15, R17 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆறுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த ரேடியல் அப்படிங்கிறது தான் குறிக்குது. இப்போ நீங்க 2 வீலர்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ரேடியல் டயர் வந்து வர்றது கிடையாது. ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு சில சூப்பர் பைக்ஸ்ல ஒரு ஹையர் அண்ட் பைக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரேடியலா கொடுப்பாங்க. அதர்வைஸ் அந்த பயாஸ்ட் டயர் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ராமச்சந்திர கிருஷ்ணமூர்த்தி இவர் என்ன கேட்கறாருன்னா ஹவு டு டீஆக்டிவேட் ஃபாஸ்டேக். இந்த ஃபாஸ்டேக் டிஆக்டிவேட் பத்தி கேட்கறாரு. ஐ திங்க் நீங்க கரெக்டா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த ஃபாஸ்டேக் டீஆக்டிவேட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவைடர் இருப்பாங்க, அது பேங்கா இருப்பாங்க, இல்ல நிறைய நம்ம ஆப்ஸ் இருக்கு. ஸோ யாரோ ஒரு ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்களோட அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நார்மலா அதர் காமன் இந்த யூபிஐ ஆப்ஸ்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அந்தந்த ப்ரொவைடருக்கான ஆப்ஸ்ல போனீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ்ல ஆப்ஷன் இருக்கும், டீஆக்டிவேட் ஆர் டிசேபிள்னே இருக்கும். அதை நீங்க பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேலன்ஸ் இருக்கோ யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா அதுல பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு அது பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நிறைய இடத்துல பாயிண்ட் ஆஃப் சேல்ஸா இருக்கு. நம்ம டோல்கேட் பக்கத்துல இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி போற இடத்துல ஃபாஸ்டாக் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா அதுல இருக்க பேலன்ஸுமே கொடுப்பாங்க. நீங்க அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா அவன் என்ன பண்ணுவானோ அவன் அந்த ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நமக்கு கேஷா கொடுப்பான். ஸோ இதான் வழி. மெயினா அந்த யூஸ்ட் நீங்க காரை ரீசேல் எல்லாம் பண்றாங்கல்ல, ஸோ விற்கிறப்போ நீங்க அதை டீக்ரெட் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஏன்னா அவங்களும் அப்புறம் ரீசார்ஜ் பண்ண கஷ்டப்படுவாங்க,
உங்களோட ஃபாஸ்டாகும் அங்க யூஸ் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட். அடுத்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேக்குறாருன்னா, பம்பர் டு பம்பர்ல ஆர்டிஏ இல்லைன்னா வேற என்ன இன்சூரன்ஸ் வரும்ன்றாங்க. ஆக்சுவலா பம்பர் டு பம்பர்ன்றது ஒரு தனி ஆட் ஆன், ஆர்டிஏங்கிறது ஒரு தனி ஆட் ஆன். ஆர்டிஏ ஆட் ஆனுங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஆட் ஆன்னு சொல்லலாம். நீங்க பம்பர் டு பம்பர், இன்ஜின் செக்யூர் இந்த மாதிரி மற்ற ஆட் ஆன்ஸ் போட்டால் தான் ஆர்டிஏங்கிற ஆட் ஆன் போட முடியும். அந்த ஆர்டிஏங்கிற ஆட் ஆன் போட்டால் தான் இந்த ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட மற்றது எல்லாம் கவர் ஆகும். ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு வரணும், ரிட்டர்னா எனக்கு வரணும் அப்படின்றப்போ அது கவர் ஆகும். ஓகே, இப்போ ஆர்டிஐ போடணும்னா இப்போ பம்பர் டு பம்பர் இல்லாம நம்மளால ஆர்டிஐ போட முடியாது. போட முடியாது. ஏன்னா அதுதான், ஏன்னா உங்களுக்கு வண்டியோட மொத்த கவரேஜுக்கு அப்புறம் இந்த ஆர்டிஐ வருது. ஸோ அதுதான் லாஸ்ட். இது எத்தனை வருஷத்துக்கு நம்மளால இது ரெனியூவல் பண்ணும்போது இந்த ஆர்டிஐ நம்ம ரெனியூவல் பண்ண முடியும்? ஆக்சுவலா 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. சில பிராண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. அந்த 5 இயர்ஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்க, அந்த 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்க அந்த பிராண்டே போட்டிருக்கணும், அந்த பிராண்ட்லயும் கிளைம் இல்லாம இருக்கணும். சோ இந்த மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கு. காமனா 3 இயர்ஸ். ஓகே, வண்டி நம்ம வாங்கினதுல இருந்து புதுசுல 3 இயர்ஸ். பம்பர் டு பம்பர்ங்கிறது எத்தனை வருஷம் வரைக்கும் போடலாம்? பம்பர் டு பம்பர்ங்கிறது 8 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். அதுவுமே சில பிராண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஆனா காமனா 5 இயர்ஸ். இன்னொருத்தர் அருண் என்ன கேட்டிருக்காருன்னா, இன்சூரன்ஸ் நம்ம ஷோரூம்ல டீலர்ஷிப்ல போறது வெளில போறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு. ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா நீங்க ஷோரூம்லயும் போடலாம், வெளிலையும் போடலாம். ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸோட டைப் இருக்கும், வெளில வந்து எல்லா பிராண்டும் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஷோரூம்லயோ இல்ல அந்த பிராண்டோட டைப் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அதையே நீங்க வெளில ஒரு பெட்டரான ஆஃபர் கிடைச்சதுன்னா போகலாம். இல்லைன்னா நீங்க போறதுல பெரிய யூஸே இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்க உள்ள போடுறதை விட அதே பிராண்டை வெளில போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். இதனால எனக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வருதா அப்படின்னா ஆக்சுவலா எதுவும் கிடையாது. டைப் இருக்குன்னா உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயா செட்டில்மெண்ட்ஸ்லாம் நடந்துரும். சில பிராண்ட்ஸ்ல ஸ்லாவேஜ் அப்படின்னு சில சார்ஜஸ் போடுவாங்க. நீங்க டைப் இல்லாது அது வந்து மினிமலா இருக்கும். அது வந்து ஒரு மேஜரான கிளைம் போறப்போ அந்த சார்ஜஸ் அப்ளிகபிளா இருக்கும். இல்லனா டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட். இத பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு வீடியோ நாங்க பிளான் பண்றோம். அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டாஸ் ஃபுல்லா கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இத பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாவே வந்து கண்டிப்பாக வரும். டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு, ஆனா நான் லோன் போட்டிருக்கேன்னா அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ டோட்டல் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட இன்சூர்டு வேல்யூ, அதாவது ஐடிவி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஃப்ளட் அப்போ தான் நிறைய அந்த டோட்டல் லாஸ் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு டோட்டல் லாஸ் உங்க வெஹிக்கிள் போட்டாங்க, ஸ்டில் உங்க கார் லோன்ல இருக்கு அப்படின்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தான் வரும். அப்போ என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை, நான் எப்படி க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் அதுக்கு முன்னாடியே ஆகும். 2 பேமெண்ட்டாக வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஆக்சுவலாக டோட்டல் லாஸ் அப்படின்னு பண்ணும்போது. ஒன்று வந்து உங்கள் காரை வந்து இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுவாங்க, அது ஸ்கிராப்புக்கு போகாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கார் டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிராப்புக்கு போயிடும் நீங்கள் நினைக்காதீங்க. அதை வந்து ஒரு யூஸ்டு கார் டீலர் வந்து ஏலத்துக்கு எடுப்பார். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவார். அந்த பேமெண்ட் வந்தோடனே நீங்கள் உங்கள் லோன் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணி உங்களோட ஹைபாத்திகேஷனை நீங்க கேன்சல் பண்ணணும் பேங்க்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் அந்த யூஸ்டு கார் டீலருக்கு உங்க காரை வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அப்பதான் அவரு இன்னொருத்தருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு வரும். அப்போ அல்டிமேட்டா அந்த லோனை க்ளோஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து உங்களோடது தான். அப்போ லோன் வந்து பேங்க்ல இருந்து என்னைய ஸ்டில் எனக்கு இஎம்ஐ பே பண்ண இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது அவங்களோட ரைட்டு. ஏன்னா நம்ம இனிஷியலா அக்ரிமெண்ட்லேயே நம்ம அப்படிதான் போட்டிருக்கிறோம். அந்த கார் திருடு போகுதோ என்ன ஆனாலுமே நீங்க தான் லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். அப்போ அஃப்கோர்ஸ் அவங்க இஎம்ஐ வந்து கேட்பாங்க. மேபி நீங்க அந்த பிரான்ச்சை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னோட கார் வந்து டோட்டல் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க சர்வீஸ் சென்டர்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மேபி அந்த இஎம்ஐ வந்து அவங்க ஹோல்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேங்க் ஒரு பிரான்ச்சை பொறுத்து இந்த ரூல் வந்து மாறுது அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அல்டிமேட்டா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த லோனை க்ளோஸ் பண்றது. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, டிபிஎஃப் இஷ்யூஸ் எனக்கு இருக்கு. BS6 தான் டிபிஎஃப் இஷ்யூஸ் வருது. ஏன்னா அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதுவும் நிறைய இனோவா கிறிஸ்டா இருக்கவங்க சொல்றாங்கன்றாங்க. ஆக்சுவலா எல்லா டீசல் BS6லயும் வருது. ஓகே, இப்போ இந்த டிபிஎஃப் அப்படிங்கறத பத்தியும் நான் ரொம்ப டீடைல்டா ரொம்ப டெக்னிக்கலா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க. எல்லாருமே பார்த்துக்கிட்டா கண்டிப்பா நல்லது. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த டிபிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து டீசல் கார்ஸ்ல தான் வருது. இப்போ இந்த BS6க்கு முன்னாடி 2 லிட்டர் இன்ஜினுக்கு மேல இருக்கிற இன்ஜின்ல மட்டும்தான் இந்த டிபிஎஃப்ங்கிறதே வந்தது. பட் இப்போ ஃபேஸ் 2, அதாவது BS6ஓட ஃபேஸ் 2ல வந்து 1.5 லிட்டர்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு மேண்டேட்டா கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை டீசல் இன்ஜினுமே மினிமம் 1.5 லிட்டர் தான். அப்போ எல்லா டீசல் கார்லயும் அது இருக்கணுங்கிறது ரூலா வந்துருச்சு.
அப்ப அது வந்து அடிக்கடி அந்த பிரச்சனை வருமா, இந்த கார்ல தான் வருமா, அந்த கார்ல தான் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லா கார்லயும் வரும். எந்த டீசல் காரா இருந்தாலும் இந்த டிபிஎஃப்ங்கிறது வரும். ஆனா எவ்வளவு கிலோமீட்டர்ல வரும் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்டிவ். நீங்க எப்படி ஓட்டுறீங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ பேசிக்கா அந்த டிபிஎஃப் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கார்பன் கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி பியூர் ஏரை வெளியில விடுறது தான் அந்த ஃபில்டரோட ஒர்க்கு. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸை வந்து அது உள்ளேயே உறிஞ்சி வச்சுக்கிட்டு ஏரை வெளியே விடுது. அப்போ உள்ளேயே வச்சிருக்கு அப்படின்னா அந்த பொடி வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அதை வந்து கிளாட் பண்ணிரும். அது எல்லாத்தையும் வந்து அங்கங்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிரும். அப்ப என்ன ஆகும்னா இங்கிட்டு இருக்கிற ஏர் வந்து இங்கிட்டு வெளியே போகாது. அப்ப என்ன ஆகும், ரிவர்ஸ் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்ஜின்ல அதிகமாகும். அப்ப ரிவர்ஸ் ப்ரெஷர் அதிகமாயிருச்சுன்னா யோசித்து பாருங்க, உங்களுக்கு பிஸ்டன் வந்து மேல ஏரை தள்ளிக்கிட்டே இருக்கு, ஆனா வெளியில போக இடமே இல்லைன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து உள்ள இன்ஜின்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பார்ட்ஸ் எல்லாம் வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்ப சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் அந்த டிபிஎஃப் வந்து கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் வந்து வந்துடும், உங்க டிபிஎஃப் வந்து கிளாட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சில பெர்சன்டேஜ் கொஞ்சம் மேல போனோடனே வண்டியே உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட இன்ஜினை சேஃப்கார்டு பண்றதுக்காக தான். அப்போ இது எப்பதான் வந்து இதுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எக்ஸாஸ்டோட டெம்பரேச்சர் 400 டிகிரி வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த டிபிஎஃப் வந்து செல்ஃப் ரீஜெனரேஷன் அதுவாகவே நடந்துக்கிடும். ஸோ எப்போ 400 வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்பிஎம் வந்து ஒரு 2000 இல்லை 2500 ஆர்பிஎம் போகும்போது தான் எக்ஸாஸ்டோட டெம்பரேச்சர் 400 டிகிரி ஆகும். அது எப்போ 2000 உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டினீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆகாது. அப்போ ஒரு ஹைவேல நீங்க ரைஸ் பண்ணி ஓட்டும் போது தான் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும். அப்போ நீங்க காரை எடுக்கிறீங்க, ஒரு டீசல் காரு, நீங்க சிட்டிக்குள்ள அதிகமா ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பெங்களூர் மாதிரியான ஒரு டிராபிக்ல நீங்க உங்களோட டே டு டே டிராவலே அப்படிதான் இருக்கும். உங்களால 30-40க்கு மேல போகவே முடியல, 1500 ஆர்பிஎம் மேல போகவே முடியல அப்படின்னா 400 டிகிரி எக்ஸாஸ்ட் ரீச்சே ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமா இந்த டிபிஎஃப் பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ஹைவேல போறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ரீஜெனரேட் ஆகிக்கிட்டு இந்த பிரச்சனை வந்து அதுவாவே வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். அப்படி கிளாட் ஆனாலுமே உங்க கார்ல டிபிஎஃப் ரீஜெனரேஷன் ஒரு மோடே இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க கார் அதுவாவே நின்ன இடத்துலயே 2000 ஆர்பிஎம் வரைக்கும் ரைஸ் ஆகி ஒரு ½ an hour அப்படியே ஓடும். அப்ப டெம்பரேச்சர் 400 ரீச் ஆகும்போது அதுவாவே ரீஜெனரேட் ஆகி உங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால டிபிஎஃப் இந்த கார்ல தான் வரும், அந்த கார்ல தான் வரும், இவ்வளவு சீக்கிரமா வந்துடும், அவ்வளவு லேட்டா வரும், இது எல்லாமே வந்து நம்மளோட டிரைவிங்கோட ஸ்டைல பொறுத்து தான் இருக்கு. நெக்ஸ்ட் தமிழன் அவர் என்ன கேக்குறாருன்னா, ஸ்டீல் வீல்ஸ்ல இருந்து அலாய் வீல் அப்கிரேட் பண்றோம், இந்த அலாய் வீல் போறதுனால என்ன இம்பாக்ட் இருக்கு? எல்லாமே நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றது எல்லாம் ஓகே தான், என்ன இம்பாக்டா என்ன இருக்கு? அலாய் வீல் போறதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா பெருசா ஒன்றும் கிடையாது. பட் லுக்கு வந்து காரோட லுக்கே வந்து டோட்டலா மாறும். கண்டிப்பா நல்லா இருக்கும். பயங்கரமா ரோட் பிரசன்ஸ் வந்து உங்களுக்கு மாறிடும். இன்ஃபேக்ட் என்னோட i10லயே நான் வந்து மெட்டல்ல இருந்து அலாயா மாத்தினோடனே அந்த காரோட லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. இல்ல ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா மேஜர் டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஒன்லி திங் என்ன அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கும். அது அலுமினியம் அப்படிங்கிறதுனால ஹீட்டை வந்து உங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும், உள்ள இருக்கிற டயருக்குள்ள ஹீட்டை வந்து வெளியில. ஓகே, அப்ப நான் அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்கோர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பேஸ் மாடல் எடுக்கிறீங்க, ஸ்டீல் வீல் இருக்கு, அதை அலாயா மாத்தலாமா அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல கூட நீங்க மாத்த முடியும். ஓயோட அலாயே ஆஃப்டர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. அதை விட இங்க வெளியில வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்போ நீங்க கார் டெலிவரி எடுக்கிறீங்க, பிளான் பண்ணிட்டீங்க அலாய் மாத்த போறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஒரு டயரோட ஷாப்ல அலாய் ஷாப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட வீல பைபேக் எடுத்துட்டு அவங்க அலாய் வந்து கொடுப்பாங்க. அலாய் வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 inch வந்து கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெனியூவோ, சோனட்டோ, இல்ல கிரெட்டாவோ, இல்ல நீங்க வேற பிரிசாவோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ R15 வருது அப்படின்னா அலாய் பண்ணீங்கன்னா R16 வரும். அப்போ டயருமே நீங்க மாத்தி ஆகணும். அப்போ நீங்க டயர் பழசாயிருக்கு முன்னாடி ஷோரூம் போய் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் அந்த பைபேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டயர் வித் அலாயோட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி மாத்துறது லுக் அண்ட் ஃபீலை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு யூசர் வந்து இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் வச்சிருக்காரு போல, அவர் கேட்கறாரு, ஏன் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ல காமனா நம்ம ரீஃபில் பண்றப்போ வெஹிக்கிள் விட்டு இறங்கணும்? அது சேஃப்டின்னு சொன்னாலும் நான் வந்து நைட்டு போறேன், எனக்கு நான் ரீஃபில் பண்ணணும், நான் குழந்தைங்க ஃபேமிலியோட போறேன், எல்லாம் தூங்கிட்டாங்க, அப்போ அவங்களை எழுப்பி நான் இன்னைக்கு இறங்கி நிக்க வச்சு பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் இது மெயினா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு? இது வந்து கண்டிப்பா ரூல் தான். இது உங்களோட சேஃப்டிக்காக தான் இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றோம்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட வால்யூம்ல 1% அந்த கேஸ் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்றோம். அப்போ அந்த சிலிண்டருக்குள்ள
எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு பங்க்லயுமே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் லெவல் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரெஷர் வந்து ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலிண்டரை வந்து நீங்க ரீஃபில் பண்ணும்போது ஒரு சிலதுல பண்ணும்போது 8 kg ஆகும், ஒரு சிலதுல 10 kg ஆகும். அது வந்து அந்த ப்ரெஷரை பொறுத்து தான் இருக்கு. ப்ரெஷர் அதிகமா இருந்தா அதிகமா குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா இன்கேஸ் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து 0.001% கூட சொல்லலாம். உங்களோட சிலிண்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க இன்கேஸ் அந்த சிலிண்டர் வந்து ஒரு ஸ்கிராப் யார்ட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கீங்க, அது ஆல்ரெடி வீக்கான ஒரு சிலிண்டர், இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பீசஸ் வந்து அப்படியே அந்த சிலிண்டரும் சரி காரும் சரி பீஸா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்க உள்ள இருந்தீங்கன்னா சேதாரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்காக தான் கண்டிப்பாக இதை சொல்றாங்க. அது நம்ம பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே வந்து நமக்கு கிடையாது. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த சின்ராஸ் அப்டேட் என்ன ஆச்சு, ஜென்னு கேட்டிருக்காரு. ஓகே, அந்த அப்டேட்டுக்கு நாங்களே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சின்ராஸ் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஷேப்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டம்ல இருக்கிற நம்மளோட ஷெல்ல இருக்கிற பாட்டம் எல்லாம் மோஸ்ட்லி போயிருச்சு. அதை அப்படியே நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தோம். அதை ரீஒர்க் பண்ணியாச்சு. மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் நிறைய நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது, ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டி ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ண போறோம். அந்த பெயிண்டிங்கையும் நம்ம ஒரு ஃபுல் ப்ராசஸா நம்ம காமிக்க போறோம். வண்டி வந்து நம்ம எய்ம் பண்ண அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரத்துல. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்கறாருன்னா, அவர் ஐட்டன் வச்சிருக்காரு 2010 மாடல். ஸோ கிட்டத்தட்ட உங்க வெஹிக்கிள் ஏஜ். அவர் என்ன கேட்கறாரு, எனக்கு 14 years ஆயிடுச்சு, எனக்கு ஸ்டேரிங் இஷ்யூ இருக்கு, சஸ்பென்ஷன் இஷ்யூலாம் இருக்கு, கிட்டத்தட்ட உங்களுதும் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களும் அந்த ஏஜ்ல இருக்கனால அப்கிரேட் பண்றது ஓகேவா, இல்ல இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா? விஜய் சொன்ன மாதிரி இப்ப என்னோட காரும் i10 தான், அந்த 2010 மாடல் தான் வந்து அது. நான் ஒரு 1,50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ டிரைவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் எனக்கு அந்த இன்ஜின் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரிலேபிளா இருக்கு. என்னால் அந்த ரிஃபைன்மெண்ட்டை இன்னும் என்ஜாய் பண்ண முடியுது. எனக்கு இன்னும் பெருசா அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அதனால நான் வந்து அந்த சஸ்பென்ஷன் நான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண வீடியோல கூட நான் போட்டிருப்பேன். நம்மளோட இந்த i10 காருக்கு சஸ்பென்ஷனோட காஸ்ட் வந்து ஓஇயோட காஸ்டே வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. ஒரு 5,000 to 6,000 தான் மாத்தினேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குனால சஸ்பென்ஷனை கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து நீங்க பாப்பீங்க. பட் ஸ்டேரிங்ல என்ன பிரச்சனைங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு தெரியல. நீங்க உங்க கார்ல உங்களுக்கு வந்து மேஜரா செலவு வைக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணலாம். நம்ம காரோட வேல்யூவே பாத்தீங்கன்னா ஒரு 1.2 இருந்து 1.5 இருக்கலாம், அவ்வளவுதான். சோ அதிகமா நீங்க செலவு பண்றது வேஸ்ட். உங்களுக்கு 14 years ஆயிடுச்சு, இன்னும் 1 year தான் எஃப்சி பண்ணணும். கரெக்ட். சோ அப்போ உங்களால அந்த காருக்கு இன்னும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஒரு அப்கிரேட் ஃபீல் இல்ல, ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணா அந்த கார் ரெடி ஆயிரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா அதை வந்து ரெடி பண்ணி இன்னொரு 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அந்த காரை நீங்க ஓட்டலாம். எந்த ட்ரபிளும் கண்டிப்பா உங்களுக்கு அது அந்த இன்ஜின் கொடுக்காதுன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் என்ன கேட்கறாருன்னா, நீங்க இந்த மாதிரி இவி வெஹிக்கிளோட நான் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வெயிட் டைம் சொன்னீங்க, இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நான் அதை கில் பண்றதுக்காக நம்ம போய் சாப்பிட்டோம்லாம் சொன்னோம். அப்படி கிடையாது, அந்தந்த ஆப்ஸ்லேயே தான் உங்களுக்கு எந்தெந்த போர்ட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் ஏன் நீங்க வந்து இப்படி அது தெரியாம போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். கரெக்ட். சரி, இது நாங்க ரியலாவே வந்து ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை தான். அந்த ஆப் வந்து ஒரு டேட்டா கொடுக்குது, பட் அதுல ரிலேயபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் எல்லா ஆப்பையும் சொல்லலை, ஒரு சில ஆப்போட ரிலேபிலிட்டி வந்து கொஞ்சம் போரா இருக்குன்னு சொல்லலாம். இங்க ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்குது, அங்க போனா வேற ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னொன்னு செகண்ட்ல கியூல யார் இருக்காங்கிறது நமக்கு இதுல தெரியவே தெரியாது. ஓகே, இன்கேஸ் ஃப்ரீ அப்படின்னு உங்களுக்கு காமிக்குதுன்னா அந்த கியூல இருக்கிறவங்க நீங்க போறதுக்குள்ள போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம். இல்ல ஆக்குபைடா இருந்தாலும் பின்னாடி எத்தனை வண்டி நிக்குதுன்னு அதுல தெரியாது. அதுதான் எங்களுக்கு நடந்தது. ஆக்குபைன்னு இருக்கு, சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணலாம்னு போறோம். பார்த்தா ஏற்கனவே 2 பேர் நிக்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மள்ட்ட சார்ஜே இல்ல, அதனால நம்ம வெயிட் பண்ணி தான். ஆமா, இன்னொன்னு ஃப்ரீன்னு காமிக்குது, ஆனா அந்த ஸ்டேஷனே டவுனா இருக்கு. அதுவுமே நடந்தது. ஆமா, இது இந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஏன்னா இப்போதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க அந்த லாஸ்ட் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து நாங்க கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் கோபிநாத் அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த பம்பர் வந்து லீகலா இல்லீகலா? ஓகே, பம்பர் ஃப்ரண்டோ பேக்கோ அது வந்து இல்லீகல் தான். ஓகே, ஏன்னா அந்த பம்பருங்கிறது உங்களையும் கில் பண்ணும்,
நம்ம யாரை போய் இடிக்கிறோமோ இல்லை அவங்க வந்து இடிக்கிறாங்களோ அவங்களையும் அது வந்து கீல் பண்ணும். ஏன்னா சென்சார்ஸ் வரைக்கும் அந்த ப்ரெஷர் ரீச் ஆகலைன்னா உங்களோட ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகாது. அதனாலதான் ஃப்ரண்ட் பம்பர் ரியலி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பம்பர் போய் இடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சேதாரம் ரொம்ப இருக்கும், உயிரிழப்பு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஃப்ரண்டோ பேக்கோ அந்த டிசைனே எப்படி இருக்கும்னா அந்த பெடஸ்ட்ரியன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க வந்து மோதுறாங்கன்னா லைட்டா ஒரு ரப்பர் எஃபெக்ட்ல ஒரு குஷன்ல அவங்களை வந்து புல் பண்ற மாதிரி தான் அவங்க டிசைனே பண்ணிருப்பாங்க. ஏன்னா உங்களோட என்கேப் ரேட்டிங்ல இந்த பெடஸ்ட்ரியன் டெஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் மீறி நீங்க ஒரு பம்பரை போட்டீங்கன்னா இவ்வளோ டிசைனுக்கு பண்ண அந்த மீனிங்கே இல்லாம போயிடும். அஃப்கோர்ஸ் பம்பர் வந்து இல்லீகல், ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து நீங்க போடக்கூடாது. வேலாயுதன்றவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஏஎம்டி வச்சிருக்காரு. அதான் சில ஏஎம்டி கிராண்ட் ஐட்டன் இன்னும் மாறுதில்ல, நிறைய ஏஎம்டியில் நமக்கு வந்து எனக்கு ஒன்லி ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் மோட் இருக்கு. இப்போ நான் வந்து வண்டி எப்படி வந்து ஸ்லோப்லயோ இல்லை ஒரு நார்மல் பார்க்கிங்லயோ நிப்பாட்டுறது, அதாவது கியர் வந்து எந்த மோட்ல இருக்கணும், நியூட்ரல்ல இருக்கணுமா டிரைவ்ல இருக்கணுமா, அதுக்கப்புறம் எனிவே ஹேண்ட் பிரேக் நான் போடுறேன் ஆனா கியர் பாக்ஸோட மோடு வந்து இதில் கேட்குறேன். ஓகே, இந்த கொஸ்டின் லாஸ்ட் ஒரு Q&Aலையும் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில கார், இது எல்லா காருக்கும் ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒரு மாதிரி பண்றாங்க. இப்போ இன்கேஸ் உங்க கார்ல பி இல்லை அப்படின்னா நீங்க இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால லீவரை மூவ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க டிரைவ் மோட்ல வச்சு பார்க் பண்றது நல்லது. ஒரு சில கார்ல வந்து நியூட்ரல்ல இருந்து மூவே பண்ண முடியாதபடி கூட ஒரு சில டிசைன்லாம் இருக்கும். அப்போ நமக்கு வேற வழி கிடையாது. பட் உங்களை அலோவ் பண்ணுது அப்படின்னா நீங்க டீல வச்சு பார்க் பண்றது நல்லது, என்ல வச்சு பார்க் பண்றதை விட. பேசிக்கலி நீங்க மேனுவல் கியரை ஃபர்ஸ்ட் கியரை போட்டு பார்க் பண்றதுக்கு ஈக்குவல் தான் வந்து இது. அப்ப நீங்க ஒரு ஸ்லோப்ல ஹில்ல போய் நீங்க பார்க் பண்றீங்கன்னா டீல போட்டுட்டீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு சேஃப்டி அப்படின்னு கூட சொல்லலாம். வண்டி ரோல் ஆகி உங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ வந்து போகாது. ஸோ ஹோப் இந்த வீடியோல ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். இது மாதிரி ஃபர்தரா Q&A செஷன்ஸ்ல டெக்னிக்கலாவும் நிறைய விஷயங்கள் வந்து இப்பயும் நம்ம பேச போறோம். நிறைய கேளுங்க, கமெண்ட் நிறைய நீங்க பண்ணுங்க, உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்க. ஏன்னா உங்க மெயிலுக்கு நம்மளால ரிப்ளை பண்ற அளவுக்கு நமக்கு பேண்ட்வித் இல்ல. அதனால நீங்க கமெண்ட்ல கேட்கறத இந்த மாதிரி நம்ம Q&Aல பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.